உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 12ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள், தசமி திதி, திருவோண நட்சத்திரம், அமிர்த யோகம், தேய்புரை. இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வரவு, ரிஷபம் நன்மை, மிதுனம் சாந்தம், கடகம் குழப்பம், சிம்மம் வெற்றி, கன்னி நலம், துலாம் சுபம், விருச்சிகம் லாபம், தனுசு அமைதி, மகரம் பெருமை, கும்பம் சினம், மீனம் தேர்ச்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சித்திரை புத்தாண்டு இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கு 12ஆம் தேதி, 13, 14ஆம் தேதி சித்திரை புத்தாண்டு பிறக்கின்றது. அப்போ பராபவ வருஷம் தமிழில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற வருஷம் விசுவாவசு வருடம். பிறக்க போகிற வருஷம் பராபவ வருஷம். பேரை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. பராபவ வருஷம்தான் பிறக்க போதும். தமிழில் முக்கியமாக 60 ஆண்டுகள் உள்ளது. தமிழில் முழுமையாக 60 வருஷம். இந்த 60 வருஷம்தான் திரும்பி வந்து கொண்டே இருக்கும். இந்த பராபவ வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒருக்கா வந்திருக்கும். இப்போ 2ஆம் தரம் பராபவ வருஷம் வரும். இன்னும் 60 வருஷத்துக்கு பிறகு திரும்பியும் பராபவ வருஷம் வரும். விசுவாவசு வருஷமும் அந்த மாதிரி தான். இப்போ விசுவாவசு வருஷம் முடியுது. இன்னும் 60 வருஷத்தில் திரும்பி விசுவாவசு வருஷம் ஒருக்கா வரும். இந்த மாதிரி 60 வருடங்கள். இந்த 60 வருட சுழற்சியில் பராபவ வருஷம் என்பது 40வது வருஷம். 40வது வருஷம் இந்த பராபவ வருஷம். இது எப்போ பிறக்குது? 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை காலையில் 8:40 AM 8:40 சரியாக வருஷம் பிறக்கின்றது. அதாவது சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தான் தமிழ் வருஷ பிறப்புன்னு சொல்கிறோம். 14ஆம் தேதி செவ்வாய் வருஷ பிறப்புன்னோன்னு கேட்குற கேள்வி, எத்தனை மணிக்கையா இந்த முறை வருஷம் பிறக்குது? நிறைய ஒரு 100 பேருக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்பினோம். ஆனால் எல்லாருக்கும் நான் என்னோட கஸ்டமருக்கெல்லாம் மெசேஜில் அனுப்புவேன். எத்தனை மணிக்கு வருஷம் பிறக்குது, எத்தனை மணிக்கு விஷு புண்ணிய காலம், மருத்து நீர் எப்போ வச்சு நீங்கள் குளிக்கணும், எப்போ கோயிலுக்கு போகணும், இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். இப்போ சக்தி டிவி நேயர்களுக்கு இதை பற்றி சொல்லத்தான் இன்றைக்கு நிகழ்ச்சி. வருஷம் பிறக்குது 8:40 வருஷம் பிறக்குது.
விஷு புண்ணிய காலம் எப்பவுமே வருஷம் பிறக்கிற நேரத்தில் இருந்து, இதை நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்களாவே புரிந்து கொள்ளலாம். வருஷம் பிறக்கிற நேரத்தில் இருந்து 4 மணித்தியாலம் முன்னுக்கு 4 மணித்தியாலம் பின்னுக்கு விஷு புண்ணிய காலம். இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ வருஷம் பிறக்குன்ற விஷயத்தை தான் இப்போ பேசுகிறேன். நாளைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருஷம் பிறக்கிற நேரத்தை சொல்லுறேன். வாக்கிய பஞ்சாங்கப்படி 8:40க்கு வருஷம் பிறந்தா 4 மணித்தியாலம் முன்னுக்கு விடிய 4:40 இருந்து எப்போ 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடிய 4:40 இருந்து வருஷம் பிறக்கிற 8:40க்கு பின்னுக்கு 12:40 வரைக்கும் விஷு புண்ணிய காலம். அதிகாலை 4:40 இருந்து மத்தியானம் 12:40 வரைக்கும் விஷு புண்ணிய காலம். வருஷம் பிறக்கிற 8:40க்கு முன்னுக்கு 4 மணித்தியாலம் பின்னுக்கு 4. இந்த விஷு புண்ணிய காலத்தில் தான் மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும், கோயிலுக்கு போக வேண்டும், பெரியவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், மங்களகரமான பொருட்களை தரிசனம் செய்ய வேண்டும், இந்த வருஷப்பிறப்புக்காக சொல்லப்பட்ட புது ஆடைகளை அணிய வேண்டும். விஷயங்களை எல்லாம் இந்த விஷு புண்ணிய காலத்தில் செய்யணும். அதுவும் குறிப்பாக எங்களுடைய வளமை என்னென்னா, வருஷம் பிறக்கிற நேரத்துக்கு 4 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு உள்ள விஷு புண்ணிய காலம். இப்போ வருஷம் 12:40க்கு பிறக்குதுண்டா விடிய 8:40க்கு பிறக்குதுண்டா விடிய 4:40லேருந்து 8:40க்குள்ளே இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இது விஷு புண்ணிய காலம். மருத்து நீர் வச்சு குளிக்கிறது இலங்கையில் ஒரு சம்பிரதாய பூர்வமான நிகழ்ச்சி. மருத்து நீர் வச்சு எல்லாரும் குளிப்பினோம். அது ஒரு விஷயம். வருஷப்பிறப்புனாலே ஆலயங்களுக்கு போய் மருத்து நீரை வாங்கிட்டு வச்சு குளிக்கிறது. வீட்டிலையும் மருத்து நீர் செய்யலாம். பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறோம் மருத்து நீருக்கு செய்ய வேண்டிய என்னென்ன அருகம்புல், துளசி இலை, வில்வம் இலை, இலவம் இலை, கடப்பம் இலை, இந்த மாதிரி என்னென்ன இலைகளை, என்னென்ன தானியங்களை, என்னென்ன மூலிகைகளை எல்லாம் போட்டு மருத்து நீர் செய்ய வேணும். இதை பற்றி நான் ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன். சரி, அது இன்றைக்கு பேசலை. என்னென்ன எல்லாம் போட்டு சட்டியில் போட்டு அவிச்சு எடுத்தால் மருத்து நீர். சரி, இந்த மருத்து நீர் வச்சு குளிக்க வேண்டும். யார் வச்சு குளிக்கணும்? எல்லோருமே 12 ராசிக்காரர்களும், மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களும் மருத்து நீர் வைத்து தாராளமாக ஸ்நானம் செய்யலாம். ஆனாலும் நாங்கள் சங்கிரம தோஷ நட்சத்திரங்கள், இந்த வருஷப்பிறப்புனால எந்த நட்சத்திரங்களுக்கு கூடாது என்று சொல்கிறோமோ அதை கடைசியில் சொல்கிறோம். அந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக மருத்து நீர் வைத்து குளிக்க வேண்டும். எல்லாரும் குளிக்கலாம். நாங்கள் சொல்லுற நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் குளிக்கணும். ரைட். இப்போ காலில் எண்ணெய் இல்லை, தலையில் எண்ணெய் இல்லைன்னு மருத்து நீர் பல வகையான இலைகளை போட்டு மூலிகைகளை போட்டு காய்ச்சிறது. அதில் இருந்து இலவம் இலை என்று சொல்லக்கூடிய இலையை தலையில் வைக்கணும். இலவம் இலை தலையில் வைக்கணும். கடப்பம் இலை என்று சொல்லக்கூடிய இலையை காலில் வச்சு மருத்து நீரை தலையில் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இலவம் இலையை தலையில் வைத்தும் கடப்பமிலையை காலில் வைத்தும் மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்போ விடிய 4:40 8:40 வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னுக்கும் இந்த ஸ்நானம் செய்வது, காலையில் 6 மணிக்கு முன்னுக்கு குளிக்கிறது ரொம்ப விசேஷம். இதுதான் மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்வது. அதுக்கு பிறகு குளித்ததுக்கு பிறகு புது ஆடைகளை அணிய வேண்டும். புது ஆடைகளை எப்பவும் சாமி படத்தில் முதல் நாளே கொண்டு வச்சு கொஞ்சம் மஞ்சள், இது வருஷப்பிறப்புக்கு இல்லை, வருஷப்பிறப்புக்கும் செய்ய வேண்டும், தீபாவளிக்கும் செய்ய வேண்டும், தைப்பொங்கலுக்கும் செய்ய வேண்டும். இது எதுவும் இல்லாமல் புது ஆடை வாங்கினா அந்த ஆடையில் ஒரு கொலரில் ஒரு மூலையில் லேசாக மஞ்சளை இப்படி பூசிட்டு அந்த ஆடையை அணிவது ரொம்ப விசேஷம். வருஷப்பிறப்பு, தைப்பொங்கல், தீபாவளிக்கு இது கட்டாயம் செய்யணும். எப்போவுமே செய்யுங்க. புது ஆடையில் லேசாக மஞ்சளை பூசி சாமி படத்தில் வச்சு மருத்து நீர் வைத்து குளித்ததுக்கு பிறகு புது ஆடையை அணிய வேண்டும். சரி, இப்போ இந்த புது ஆடை அணிகிறதுல இருக்கக்குள்ள அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன கலர் ஆடையை அணியலாம்? ஒவ்வொரு வருஷத்துக்கும்
இந்த கிரக நிலைகளை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு வர்ணம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த வருஷத்துக்கு என்ன? சிகப்பு வெண்மை. வேட்டியாக இருந்தால் வெள்ளை வேட்டி வாங்குங்கோ, அதில் சிகப்பு கரை இருக்கணும். ஷர்ட்டாக இருந்தால் வெள்ளை ஷர்ட்டில் சிகப்பு டிசைன், அல்லது ஏதோ ஒரு கலர் ஷர்ட்டில் வெள்ளை அல்லது சிகப்பு வர்ணம் வரக்கூடியதாக ஒரு ஷர்ட்டு. நான் இங்கேயா வேட்டி கட்டுறது கலிசான் தான் போடுறது. அப்போ கலிசான் வெள்ளை கலிசானாக இருக்கலாம், சிகப்பு கலிசானாக இருக்கலாம், அல்லது ஒரு சிகப்பு கோடு வரணும். வெள்ளை சிகப்பு வர்ணம் அமைந்த வெள்ளை உடுப்புக்கள், இதைத்தான் சாஸ்திர பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வருஷப்பிறப்புக்கு அதிர்ஷ்டமான நிறம் வந்து சிகப்பு வெண்மை. ரெண்டாவது, மாணிக்கத்தை பற்றி பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. அப்படி வைரங்களை மாணிக்கங்களை நீங்கள் அணிய வேண்டுமாக இருந்தால் இந்த வருஷத்துக்கு வந்து வைரம் பவளம் தெரியும், வைரம் அல்லது பவளம் அல்லது இரண்டும். வைரம் சரியான விலை கூட. பவளம் மாணிக்க கல்களில் நவரத்னம் என்ற 9 கிரகத்துக்கு 9 ரத்னம். இந்த 9 ரத்னத்திலையும் விலை கூடினது வைரம், விலை குறைந்தது பவளம். மற்ற கல்லெல்லாம் இடையில வரும். இந்த ரெண்டில் ஒரு கல்லை வாங்கி அணிந்து கொள்ளலாம். பவளத்தை வாங்கி கழுத்தில் போட்டுக்கொள்ளலாம், மோதிரமாக செஞ்சு போடலாம். வைரம் சுவை வந்து வேப்பம்பூ, பொறிக்கரை, கசப்பு. இந்த சுவைகள் தான் ஒரு சுவை. என்ன நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷம் என்பதை பற்றி நாளைய தினம் சொல்கின்றேன். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.